வெப்ப சக்தி இருக்குது அப்படின்னு நாம சொல்றோம். அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது அந்த இந்த பண்பை நிறைவு செய்யுதா அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர்ச்சி, ரெண்டு விதமான தன்மை. அந்த சக்தின்ற அந்த ஒண்ணுக்குள்ளே சக்தி மதிப்பிலே ரெண்டு விதமான தன்மை இருக்கு. ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர்ச்சி. அப்போ அந்த பண்பு அதை நிறைவு செய்யுது. எந்த பண்பை? ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர்ச்சின்றது அந்த எதிரெதிர் தன்மையுடைய ஒரு பண்பு அது நிறைவு செய்கிறது தான். அதனால தனிச்சு இருக்க முடியுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைபொருள் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளா மாறப்போகக்கூடிய ஒரு மறைபொருள் தனிச்சு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தன்மையில இருக்கிறதால தான் தனிச்சு இருக்குன்னு சொல்ல முடிஞ்சதுதான். சங்கரானந்தா பெயரை கேட்டதுமே காவியும் கமண்டலமும் தாடியும் தடியும் கொண்டவர் என்றுதான் என்ன தோன்றும். இவரின் சிரித்த முகம் சிந்தனையின் பூக்காடு, செழித்த சொல்வளம், செம்மாந்த கருத்து களஞ்சியம். இந்த வயதில் இத்தனை ஞானமா? ஞானப்பால் குடிக்கவில்லை, இந்தா எழுது என இறைவன் அடியெடுத்து தரவில்லை. எனினும் கடவுளை கண்டுபிடித்தவன் என்ற நூலை நம் கையில் தருகின்றார். இவர் பகட்டு தெப்பத்தில் மிதப்பவர் அல்ல, ஆன்மீக வெப்பத்தில் சிரிப்பவர். வெப்ப சக்தியே எல்லாவற்றுக்கும் வேறென்று சொல்லி நீரை பாய்ச்சுகின்றார். ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் வராத சிந்தனை இந்த செந்தமிழ் தேனீக்கு எப்படி வந்தது? தொடரட்டும் இவரது வெப்ப சக்தியின் விடியல்கள்.